ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் உங்கள் சதீஷ். ஸோ இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, டாடா ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டர் ப்ராப்ளங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று மோட்டர் மட்டும் செல்ஃப் மோட்டர் தனியாக சுற்றுது, இல்லைனா ஷார்ட் ஆன மாதிரி கறன்னு சவுண்டு கேட்குது. ஸோ அதனால் இன்றைக்கி செல்ஃப் மோட்டர் பிரித்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இண்டிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு இதில் மைல்டாக தான் கேட்கும், பட் அது நேரில் கேட்கும்போது நல்லா சத்தமாக ஒரு மாதிரி செல்ஃப் சுற்று வாங்கி ஒரு மாதிரி கியர் மட்டும் தனியாக சுற்றுது, இல்லை வெறும் மோட்டர் மட்டும் தனியாக சுற்றுது, அந்த மாதிரி ட்ரபுள் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம செல்ஃப் மோட்டரு. டாடா ஏஸில் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அது இப்போ தனியாக கலட்டி சர்வீஸ் பண்ணி போடணுங்க. உள்ளே என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியல. ஸோ மெக்கானிக் கழட்டிகிட்ருக்காரு. இது வந்து செல்ஃப் மோட்டார் ப்ராப்ளம் வந்து நார்மலாக எப்படின்னா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இதில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதில் வந்து இந்த டீத் ரொம்ப தேஞ்சிருக்கு, உள்ளார பால்ஸ் தேஞ்சிருக்கு, ப்ளஸ் இதில் வந்து சின்ன ஒரு கிளாம்பு மாதிரி வரும் பிளாஸ்டிக்கில். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் உங்களுக்கு வந்து வெளியும் உள்ளேயும் போயிட்டு வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி சர்வீஸ் பண்ணி மறுபடியும் மாற்றணுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மாட்டியாச்சு. இப்போ இன்ஜின் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக சூப்பராக அடித்த செகண்டில் சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் டாடா ஏஸி ஆகட்டும், எந்த வண்டியாகட்டும், செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கணும். இப்போ டாடா ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ரொம்ப பிரச்சனையாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.